பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நாம் நடக்க வேண்டிய வழி இன்னதென்று நாம் அறியாதிருக்கும் போது அவர் நமக்கு போதித்து நம்மை நடத்துகிறார். நமக்கு பிரயோஜனமானது எது? வேத புத்தகத்தை வாசிக்கிற போது அன்புதான் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதாக பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். அதைத்தான் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். 12ஆம் வசனத்தில், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது என்பதாக இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பிதா இயேசுவானவரிடத்தில் அன்பாயிருந்தார். இயேசுவானவர் நம்மிடத்தில் அன்பாயிருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக, தேவன் நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணுவதற்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். நம்மீது வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு, ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறொரு அன்பு இல்லை என்பதை அவர் விளங்க பண்ணினார். நீங்களும் நானும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எப்படி அன்பு பாராட்டினாரோ அதுபோல நாமும் மற்றவர்களுக்கு அன்பு பாராட்ட வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அன்பு இல்லை என்றால் நமக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நீங்களும் நானும் வைராக்கியத்தையோ விரோதத்தையோ பகையையோ வளர்க்க வேண்டாம். அதையெல்லாம் விட்டு விடுவோம். பகை வேண்டாம், விரோதம் வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், யார் மீதும் கசப்பு வேண்டாம். எல்லாரிடத்திலும் நம்முடைய அன்பை காட்டுவோம். அன்புதான் பிரதானம், அதுதான் நமக்கு பிரயோஜனம் உள்ளது. நீங்களும் நானும் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனையை கைகொள்ளுகிறதே அதுதான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம்.